Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரளாவில் உள்ள ரொம்பவே பாப்புலரான கருப்பு ஹல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பிளாக் ஹல்வா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே ஒரு 1 hour மூடி அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மைதாலேருந்து பால் எடுக்க முடியும். இந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் தான் நம்ம சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருந்தேன் இல்லையா, இதுக்கு 400 கிராமில் இருந்து 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் தேவைப்படும். நல்ல டார்க்கான வெல்லமாக இருந்ததுன்னா அல்வா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். வெல்லத்தை ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாகு பதம் எதுவும் தேவையில்லைங்க. நல்லா ஊறிட்டு இப்போ இதுலேருந்து நம்ம பால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவை அப்படியே இந்த தண்ணியிலே நல்லா கரைச்சிக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு தடவை தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம பால் எடுத்துக்கணும். இதை நம்ம உபயோகப்படுத்த போகிறது இல்லைங்க, இது வந்து வேஸ்ட்டு தான், இதை எடுத்துடலாம். இப்போ மைதா பால் எடுத்து வச்சாச்சு. இதை உடனே நம்ம அல்வா பண்ண முடியாதுங்க. ஓவர் நைட் அப்படியே செட்டாக வச்சுடுங்க. ஓவர் நைட் வைக்க முடியாட்டா கூட 1 hour செட் பண்ண விட்டுருங்க. செட் ஆன பிறகு அடியில் தங்குற திக்கான பாலை வச்சு தான் நம்ம ஹல்வா பண்ணுவோம். அல்வா ரெடியான பிறகு தட்டுறதுக்கு உள்ள பாத்திரம் அல்லது தட்டில் வந்து நெய் தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் தடவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பட்டர் ஷீட்டு கீழே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி பருப்பு, உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அங்கங்கே ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு, ஒயிட் எள்ளு தாங்க யூஸ் பண்ணணும். அங்கங்கே லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா பால் நல்லா செட் ஆகிட்டு மேலே தெளிஞ்ச மாதிரி இருக்க இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இது நமக்கு தேவைப்படாது. அடியில் இருக்கிற கட்டியான பாலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நமக்கு தேவைப்படாதுங்க. இந்த பாலில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இந்த கட்டியான பாலில் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். அடுப்பை அணைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா பால், வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். நல்ல சூடு ஏறுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் ஆயிருக்கு. அடியில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக வர ஆரம்பிக்குது. கைவிடாமல் கிளறுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த அல்வாவுக்கு நம்ம வந்து நெய்யுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாங்க. தேங்காய் எண்ணெய் நெய்யும் கலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வாசமாக இருக்கும். பாருங்கள், அது சுருள சுருள கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியானாக்களே உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஆனால் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெந்திருக்காது, அல்வா பதம் இருக்காது. நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வாயில் அப்படியே ஒட்டும். இந்த மாதிரி நல்ல ஒன்று போல் சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்புலேயே போட்டு விட்டுறணும். இப்போ ஏற்கனவே நெய் தடவி வச்சிருந்த பாத்திரத்துக்கு அல்வாவை மாற்றிடலாம். ஒரு நெய் தடவின ஸ்பூனை வச்சு மேடை தடவி விட்டுட்டு அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக செட் பண்ண விட்டுறலாம். அல்வா நல்லா செட் ஆகிட்டு நம்ம இப்போ எடுத்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அல்வா சூப்பராக செட் ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.